நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 6.1 தான் நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் எழுதிக்கலாம். இன்னொருது மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் எழுதுறதுக்குள்ளதை நான் நடத்துகிறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 14வது கணக்கு 15வது கணக்கு வந்து டார்க் R×F வச்சு அழகாக ஒரு 2 சம் இருக்கும். அது மாதிரி W=F.D W=F.D அதை வச்சு இந்த 11 இந்த 12 அப்படின்ற சம் இருக்கும். நான் நேற்று கூட நம்ம குழுவில் பகிர்ந்தேன். இந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதே மாதிரி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ற 4 கணக்கு, அந்த 4 கணக்கு உள்ளது. அதில் 9, 10, 11, 12, 13, 14 இது ரெண்டும் தியரமாக இருக்கும். இது 4மே சம்மாக இருக்கும். இது ரெண்டும் சேம் ப்ராசஸ். W=F.D இது சேம் வந்து R= அல்லது τ=R×F அப்படின்ற திருப்பு திறனை பற்றி இருக்கும். இது 9, 10, 11, 12, 13, 14 நீங்களா படிச்சுக்கலாம். ஆனால் இந்த 8 சம் படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸோட துணை தேவை. அது மட்டும் இல்லை, அதில் வந்து லாஜிக் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால அதை நம்ம கற்றுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த 8 சம்மை அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மு ஒரு பை வெக்டார் மெத்தட் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord then the line is perpendicular to the chord அப்படின்றது தான் நம்ம நிறுவனம். பெர்பெண்டிகுலர் அப்படின்ற அந்த வேர்டு தான் வந்து 2 டாட் ப்ராடக்ட், அதாவது 2 வெக்டரோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்றது முடிஞ்சிடும். இதே இது தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, நமக்கு செங்குத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த சம்மை நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம். நம்ம போகலாம் வாங்க. பயிற்சி 6.1 எழுதிக்கிட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் அசைக்காம இப்போ நான் சொல்லி தருவேன், அதனால உங்களுக்கு கவலை இல்லை. ஈஸியாக இப்போ நான் கேமராவும் சரி பண்ணிக்கிட்டேன். வாங்க. ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து இருங்க, ரொம்ப ஈஸியான சம்மு தான், அதை கவனிக்கலாம். நம்ம வட்டத்தின் மையத்தில் இருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மையப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு அந்நாணிற்கு செங்குத்தாகும். இந்த செங்குத்து அப்படின்ற அந்த வார்த்தையைத்தான் நம்ம வந்து வெக்டர் முறையில நாம நிறுவ போறோம். வெக்டர் முறையில் நிறுவுக. சரியா? நீங்க சார்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும் சிம்பிள், அதுக்கப்புறம் மைக் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இப்படி கை தட்டுறது இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க, அதை தொட்டிங்கன்னா சார்ட் பாக்ஸ் வரும். சார்ட் பாக்ஸில் உங்கள் பேரையும் ஸ்டாண்டர்ட் செக்ஷனையும் போடுங்க. ஓகேவா? செங்குத்தாகும் என வந்திருக்க எல்லாருமே போடுங்க. வெக்டர் முறையில் நிறுவுக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வட்டம் ஒரு வட்டம் கரெக்டாக ஒரு வட்டத்தை நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டோன்னா இந்த வட்டத்தை வரைஞ்சாச்சு. வட்டத்தின் மையத்தில் இருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மையப்புள்ளி, நான்னா இப்படி இருந்தா போதும், அந்த வரையப்படும் கோடு, அந்த மையத்திலிருந்து வரையப்படும் அந்த நாணிற்கிட்ட வரையப்படும் அந்த கோடு கண்டிப்பாக அந்த நாணிற்கு செங்குத்தாகும். இதுதான் நம்ம நிறுவனம்.
அப்ப இங்க ஓ, இங்க ஏ, இங்க பி. ஒரு நிமிஷம், கையை தூக்கிருக்கீங்க. கையை எதுக்கு தூக்கிருக்கீங்க? கை தூக்க தேவையில்லை. சார்ட் பாக்ஸ்ல பேர் போடுங்க. சரியா? எதுவும் டவுட்டா? ஓ, ஏ, பி, சி, பி. இந்த ஓஏ என்னன்னா ஏ வெக்டார், இந்த ஓபி என்னன்னா பி வெக்டார். நமக்கு கணக்கெல்லாம் புரியும், பிடிக்கும். நம்பர் இருக்கு, ஃபார்முலா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தியரமா வந்தா ஆத்தடி என்னமோ மாதிரி இருக்குடா அப்படி தோணும். அப்படிலாம் தோணவே கூடாது. வட்டத்தின் மையத்திலிருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மைய புள்ளிக்கு வரையப்படும் கூட அந்நாணிற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. 2 தடவை வெக்டர் முறையில் எழுதிட்டேன் போல. வாங்க பார்க்கலாம். அவங்களுக்குள்ள எழுத ஆரம்பிக்கிறேன், நீங்க எழுதிக்கங்க. அப்படி புரியலைன்னா கேளுங்கப்பா. ஓஏ ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி ஈக்குவல் டு பி வெக்டர். தெரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்படி ஒரு படம் போட்டோமா, நான் போட்டோமா, நான்னா காடு, 2 கோடு ஸ்ட்ரைட் லைன், இதை பிரிக்கிறது. ஓகேவாப்பா? ஏ, பி, சி, ஓ. இந்த ஆரோல ஏ வெக்டர், இந்த ஆரோல பி வெக்டர். நல்லா புரியுதா? அப்ப ஓஏ அப்படின்றது என்னன்னா பொசிஷன் வெக்டர். ஓஏன்றது என்னது? பொசிஷன் வெக்டர். அது ஏ வெக்டர். கரெக்ட். ஓபின்றது ஓபின்றது பி வெக்டர். அப்ப மாடுலஸ் ஓஏவும் மாடுலஸ் ஓபியும் ஈக்குவல். இந்த ஓஏவும் ஓபியும் ஈக்குவல். ஏ இது பி, ஏ இது பி. அப்ப இத நாம ஏன்னு வச்சுக்கணும், இத பின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அத நம்ம நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். இது ஒண்ணு புரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். ஓபி என்ன? பி. ஓஏ என்ன? ஏ. இதுல சி யாருன்னா மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. சி என்ன? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ நமக்கு மிட் பாயிண்ட்ல உள்ள ஃபார்முலா படி, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. நம்ம இருக்காப்பா? அதுலதான் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்றோம். இது ஓ சிக்கு என்ன எழுதணும்னா ஓஏ பிளஸ் ஓபி பை 2 அப்படின்னு எழுதுனா போகுது. ஓஏ என்னமா? ஏ. ஓபி என்ன? பி. பி. அப்ப பை 2 போட்டுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இந்த ஏபியும் இந்த ஓசியும், இந்த ஏபியும் இந்த ஓசியும் பெர்பெண்டிகுலர் சொல்லணும். ஆமாவாப்பா? எஸ் மேம். ஏபி டாட் ஓசி நமக்கு வெக்டர் படி என்னன்னா ஃபார்முலா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்றது படிச்சிருக்கோம். அப்ப ஏபி ஈக்குவல் டு ஓசி, பி மைனஸ் ஏ, ஏபிக்கு. ஆமாவா? ஓசிக்கு ஏ பிளஸ் பி பை 2. ஆமாவா? சரி. அப்ப இது ஏ பிளஸ் பி, இது பி பிளஸ் பி மைனஸ் ஏ. அப்ப இது பி பிளஸ் ஏன்னு வச்சுக்கிறேன், இத பி மைனஸ் ஏன்னு வச்சுக்கிறேன் பை 2. அப்ப என்ன வரும்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2. நமக்கு என்ன தெரியும்? இந்த பி ஸ்கொயர்ல இது ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியும் யூனிட் படி. ஆமாவாப்பா? அப்ப மாடு பிக்கு பதிலா அல்லது மாடு ஏக்கு பதிலா நம்ம இதை போட்டுக்கலாம். அப்ப இது மேல 0ன்னு வந்துடும். இப்ப நமக்கு சொல்ல ஏபி டாட் ஓசி ஈக்குவல் டு 0ன்னா என்னப்பா? 0ன்னு வந்துருச்சு. அப்ப என்ன அது? இது ஏபி பெர்பெண்டிகுலர் ஓசி.
இந்த கண்டிஷனே அதுதான். a டாட் பி ஈக்குவல் டு 0னா ஏ பெர்பெண்டிகுலர் பின்னு அர்த்தம். நான் சொல்றது விளங்குதா? எஸ் மேம். அவ்வளவுதான். இந்த சம்மை நல்லா ரைட் பண்ணிக்கங்க. ரொம்ப 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 ஈஸியான சம். எல்லா சம்முமே அதே கான்செப்ட் தான். இப்ப நெக்ஸ்ட் சம் பாக்குறோம். நெக்ஸ்ட் சம் இத இருக்கு பாருங்க. அடுத்து prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. நமக்கு the median of the base of the isosceles triangle அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே மேம். ஓகே, அந்த சம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். நான் இப்ப தமிழ்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். தமிழ் மீடியம் கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓர் ஓர் இந்த ஓர் அப்படின்னு ஏன் எழுதுறோம்னா, இந்த இ அதாவது ஆனா ஆவனா அந்த உயிரெழுத்துக்கள் ஒரு ஓருக்கு அப்புறம் எப்பயும் வரும், இல்லைன்னா ஒருன்னு எழுதலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓர் இளவரசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓர் அம்மா அப்படின்னு தான் எழுதணும். தானே ஒரு அப்படின்னு எழுதக்கூடாது. இரு சம பக்கம், ஓர் இரு சம பக்கம் முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு அப்பக்கத்திற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. உங்களுக்கு இந்த போர்டு தெரியுதுல்ல? சரி, ஓகேவா? ஓகே மேம். புரியலைன்னா சொல்லுங்க. ஓகே மேம். கண்டிப்பா. ரொம்ப சின்ன சம தான். இப்ப இரு சம பக்க முக்கோணம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னோன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட வேண்டியதுதான். ட்ரையாங்கிள் வரைங்க. இங்க ட்ரையாங்கிள் வரைங்க. தெரியலனா கேட்டுருங்க. டபக்குன்னு முடிச்சிருவோம். ஈஸியா அந்த 8 கணக்கு அப்படி சூப்பரா செஞ்சிடலாம். நல்ல செம்ம, அழகா படிங்க. எந்த மிஸ்ஸும் யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. எல்லா டீச்சர்ஸுமே நல்லா ஒபே பண்ணணும், ஒரு பேச்சு கேட்கணும். அப்பதான் உங்களுக்குலாம் வேற எதுவுமே இல்லைப்பா. சந்தோஷம்னா நீங்க படிக்கிறது தான். இப்ப இந்த ஏபிசி இந்த டி இதை தான்ப்பா நம்ம பார்த்துக்கணும். அதனால வந்ததுக்கு நன்றி. ஏபிசி என்னது? ஒரு முக்கோணம் அப்படின்னு நம்ம எழுதிடணும். அது எந்த மாதிரி முக்கோணம்? வெரி குட், இரு சமபக்க முக்கோணம். இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். எழுதியாச்சு. இப்ப நம்ம இரு சமபக்க முக்கோணம்னா யார் சமம்? இரு சமபக்கம் ஏபியும் ஏசியும். அதையும் நம்ம நோட் பண்ணிடணும். யாருப்பா அடிப்பக்கம்? ஏசி. ஏசியும் ஏடியும் சமம். ஆனா இந்த ஏடி எந்த அடிப்பக்கம்? எது? பிசி. அடிப்பக்கம் என்ன? பிசியும் ஏடியும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். பிசியோட நடு புள்ளி எதுப்பா? பிசியோட மிட் பாயிண்ட் என்னப்பா? டி.
வெரி குட், டி. அப்ப நம்ம இந்த ஏயை ஆதியாக கொள்க. இந்த ஆதினா என்னன்னா ஆரிஜின். ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏ ஆரிஜினா வச்சுக்கிட்டீங்கன்னா ஓஏ ஓபி அப்படின்னு எழுதிருச்சா, அதுக்கெல்லாம் நம்ம ஏபி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அதை நான் வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம ஆரிஜின் பேஸ்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஓஏக்கு பதிலா ஏபின்னு எழுதும். ஏபி என்னன்னா பி, ஏசி என்னன்னா சி. எப்பயும் நம்ம எப்படி வைப்போம்? ஓபி பின்னு வைப்போம், ஓசி சின்னு வைப்போம். ஆனா இங்க ஏ வந்து நான் ஆரிஜினா வச்சுக்கிறதுனால ஏபி பின்னு வச்சிருக்கேன், ஏசி சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? புரியுதா? நம்ம நடத்துறது உங்க கிளாஸ் ரூம்ல ஞாபகம் வருதா? கிளாஸ் ரூம்ல ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கா அர்த்தம். ஞாபகம் வந்துச்சா? நம்ம நேத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துறோம்ல, மேம். ஏதாவது ஒண்ணு கிளாஸ் ரூம்ல ஞாபகம் வருதா? ஆமா அங்க நடத்துனாங்களே, அத மேம் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு மேம். அவங்கக்கிட்ட பதில் சொல்றீங்களா மிஸ்ஸுங்கிட்ட? மிஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஓசி மைனஸ் ஓபி. உனக்கு எப்படிடா தெரியும் இதுக்கு முன்னாடியே அப்படின்னு கேக்குறாங்களா? அப்படியெல்லாம் கேக்குறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது மாதிரி கேட்குற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நம்ம இன்னும் வந்து என்ரீச் ஆகணும். வாங்க போலாம். இதுக்கு என்னப்பா? ஓசிக்கு என்னப்பா அர்த்தம்? சி. ஓபிக்கு என்னப்பா? பி. பி பிளஸ் சி. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அது மாதிரி இங்க பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஆமாவா? எஸ் மேம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏபியும் ஏசியும் சமம்னு தெரியும். அதுபடி இங்க என்ன வந்துடும்? ஜீரோன்னு வந்துடும். அதுபடி என்ன வந்துடும்? இங்க ஜீரோன்னு வந்துடும். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அப்ப நமக்கு என்ன வந்துடும்? ஏடி பெர்பெண்டிகுலர் பிசி, ஏடி பெர்பெண்டிகுலர் பிசி. பிசி. ஓகே. அடிப்பக்கத்தின் உங்க பேரை எழுதிக்கங்க. 11th மட்டும் எழுதுறீங்க, பேர் எழுதிக்கங்க. அப்ப நம்ம அடிப்பக்கத்தின் நடுப்புள்ளி இருசம பக்க முக்கோணத்திற்கு செங்குத்தாகும். அடிப்பக்கத்தின் நடுப்புள்ளி அந்த இருசம பக்க முக்கோணத்தின் அதுக்கு என்னவாயிரும்? செங்குத்தாகும், பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மூணாவது சம் பார்க்க போறோம். மூணாவது சம் ஒரு ஒரு செமி சர்க்கிள் இருக்கு, அரைவட்டம். அந்த அரைவட்டத்துல தாங்கக்கூடிய கோணம் ஒரு செங்கோணம் அப்படின்னு நிறுவுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு எழுதினோன்னா இது ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. வேகமா வாங்க போலாம். ஒரு அரைவட்டம் இந்த இருக்கு, ஆமாவா? இதுல தாங்குற கோணம், இதுல எப்படி தாங்குதுன்னா இப்படி தாங்கும். இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் 90 டிகிரி நிரூபிக்கிறாங்க. இந்த இடம் விளங்குதாடா? 0 ஏ பி. ஈஸியா இருக்குல்லப்பா, இவ்வளவுதான்மா. ஓகேவாமா? சரி வாங்க போலாம். ஓ அப்படின்றது என்னன்னா அரைவட்டத்தோட நடுப்புள்ளி. அரைவட்டத்தோட நடுப்புள்ளி. உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா என்கிட்ட கேட்கலாம். திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு நான் ஆர்ஸாலாம் பேசல, உங்களுக்கு கூட அன்பா இருக்கிறோம். நல்லா புரிய வைக்கணும், நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க நல்லா வரலாம்ல. அதுக்குதான் நம்ம உங்ககிட்ட கேட்கறது, ஸ்ட்ரிக்டா சொல்றது. நீங்க நல்லா படிச்சிருங்க, எல்லாமே ஈஸி தான். அப்ப அரைவட்டத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா அரைவட்டத்தோட விட்டம் எது? எது டயாமீட்டர்? இங்க யார் சொல்றா? இந்த இந்த செமி சர்க்கிளுக்கு டயாமீட்டர் என்ன? ஏஓபி. ஏபி. கரெக்டுப்பா, அதுதான் டயாமீட்டர். வெரி குட். விட்டம். ஓகே, ஈஸியா புரிஞ்சுட்டோம். இப்ப நமக்கு ஓஏ ஓபி ஓபி இதெல்லாம் என்னன்னா ஆரங்கள். இது என்னன்னா ஆரங்கள். அப்ப பிஏ நம்ம எழுதுறோம். பிஏ என்னன்னா ஓபி மைனஸ்
இதுல ஓஏ. இந்த அது ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்த லெட்டர், இதுல கடைசி லெட்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். புரிஞ்சிருச்சா? இப்படி எழுதுவாங்க. ஆனா நமக்கு இந்த பிஏ அப்படின்றது எது சேர்ந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த பிஏ அப்படின்றது எது சேர்ந்தது? கவனிங்க, கிளாஸ் முடிய போகுது கிளாஸ். பாருங்க, பிஓ பிளஸ் ஓஏ, பிஓ பிளஸ் ஓஏ, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பிஓ என்னப்பா? அது பாட்டுக்கு இருக்கும். இந்த ஓஏ அது பாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி பிபிக்கு என்னன்னா பிஓ பிளஸ் ஓபி. இதே இது பிஓ போட்டுக்கணும். இந்த ஓபி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஓபிக்கும் இந்த ஓஏக்கும் என்ன மாதிரி தொடர்பு? ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ்ல இருக்கனால ஓபிக்கு பதிலா மைனஸ் ஓஏன்னு போடலாம். இப்ப இந்த பிஏவும் இந்த பிபியும் தான் பெர்பெண்டிகுலர் சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிஏ டாட் பிபி ஈக்குவல்ஸ், நான் சொல்றது புரியுதா? எழுதுங்க. பிஓ பிளஸ் ஓஏ, பிபிக்கு என்ன? பிஓ மைனஸ் ஓஏ. இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஸோ நமக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இதுவும் ஒரே இது. இது ரெண்டும் ஏன் ஒரே இது அப்படின்னா, இது ரெண்டும் ஒரே இதுனா, இது வந்து ரெண்டுமே ரேடியஸ். ஒரு சர்க்கிளுக்கு ஈக்குவல் தானே, அதனால இது ஈக்குவல் டு அது அப்படின்னு வந்துரும். ஸோ நமக்கு பிஏ டாட் பிபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சது. அவ்வளவுதான். அப்ப இதுல பிஏ பெர்பெண்டிகுலர் பிபி, ஆங்கிள் பிஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப அது ஒரு அரைவட்டத்தின் உள்ள கோணம் ஒரு செங்கோணம் அப்படின்றத நம்ம நிரூபிச்சோம். புரிஞ்சிருச்சா? இப்ப நான் ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ் மேம். ஓகே, இது நல்லா ஈஸியான சம்மு. நமக்கு ரேடியஸ் ஈக்குவல்னு தெரியணும். அப்புறம் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா நமக்கு ஏ பெர்பெண்டிகுலர் பின்னு தெரியணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சா ஈஸியா நமக்கு முடிஞ்சிடும். இப்போ ஃபோர்த் சம்மு, இது என்ன அப்படின்னா ராம்பஸோட டயகனல். ராம்பஸ்னா என்னன்னா சாய் சதுரம். என்னது? சாய் சதுரம். இந்த சம்மெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா நல்ல நம்ம வந்து நிறைய நம்பர்லாம் எழுதி ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஒரு ராம்பஸ் அப்படி வரைஞ்சிட்டு டக்கு டக்குன்னு ஒரு படத்தை போட்டோமா, இது ஏ, இது சி, இது பி, இது டி, இது ஓ, இந்த வெக்டார் பி, இந்த வெக்டார் பி, இந்த வெக்டார் வந்து மைனஸ் ஏ, இந்த வெக்டார் வந்து பிளஸ் ஏ. அது ஈஸியா முடிஞ்சிடும். அதுதான் இதனுடைய விஷயம். ஆமா, வந்து என்ன செய்ய வேணாம்னா இதே எழுத வேணாம், நம்பர்லாம் வச்சு பெருக்கி ரொம்ப சிரமப்படணும். ஒரு சாய் சதுரம், இது ஒரு சாய் சதுரம்னு சொல்லியிருக்காங்க. ஏபி என்னப்பா? ஏ. ஏடி என்னப்பா? பி. அப்ப ஏபி பிசி சிடி ஈக்குவல் டு டிஏ அப்படின்றது கொண்டு வந்துடும். இப்போ மாடு ஏ மாடு பி. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி ஏ பிளஸ் பி. பிடி ஈக்குவல் டு பிசி பிளஸ் சிடி. ஸோ பி மைனஸ் ஏ. இதெல்லாம் எழுதிக்கணும். ஏன்னா ஏசின்றது இந்த இருக்கு, ஏசின்றது இதுல ஏ பி பிளஸ் பிசி. இதே இது நமக்கு பிடி இந்த இருக்கு, பிடி
இந்த பிடி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? பிசி பிளஸ் சிடி. இதெல்லாம் கரெக்டா எழுதணும். கரெக்டா எழுதினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். யார் சத்தம் கொடுக்கறது? சத்தம் கொடுக்க கூடாது. நான் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு லேட் ஆயிடும். ஒடியாங்க ஒடியாங்க. ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன் கை குத்திக்கிருக்கீங்க? ஏ சி டாட் பிடி இதை நம்ம நிரூபிக்க போறோம். அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, அதான் பி மைனஸ் ஏ. இதுல என்ன செய்யறோம்? பி பிளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடும். மாடலஸ் போட்டுக்கோங்கப்பா. ஸோ இது என்ன ஆயிரும்? 0. ஏசி டாட் பிடி ஈக்குவல் டு 0. உங்களுக்கு டவுட் இருக்காடா? கை தூக்கியிருக்கீங்களே. ஏசி பெர்பெண்டிகுலர் பிடி. அப்ப நமக்கு ஒரு சாய் சதுரம்னா என்ன? அதெல்லாம் ஒரு நாள் கூட நடத்துறேன். ரொம்ப நல்ல கான்செப்ட் அதெல்லாம். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டிக் கொள்கின்றன. அவ்வளவுதான். இது நம்ம நல்ல ஈஸியான கான்செப்ட். இன்னும் ஒரு கணக்கு மட்டும் நடத்துவோம். கை தூக்கிருக்கீங்களா? டவுட் எதுவும் வேணுமா? இல்லையா? சரி, Yes, ma'am. டவுட் இருக்கா? சரி. 5. ஒரு இணைகரம் இருக்கு. அந்த இணைகரத்தோட மூலை விட்டம், இந்த மூலை விட்டங்கள் சமம் அப்படின்னா அந்த இணைகரம் என்னவா மாறிடும்? மூலை விட்டம் சமமாவானா? ஒரு செவ்வகமா மாறிடும். அப்ப செவ்வகம்னா எல்லா சைடுமே நமக்கு 90 டிகிரியா இருக்கும். 90 டிகிரியா இருக்கிறதுனால நம்ம வெக்டர் முறையில அதை நிரூபிக்கணும். அப்ப அந்த 90 டிகிரின்னு சொன்னோம்னா வெக்டர் முறையில நிறுவுக அப்படின்னு வந்தாவே 90 டிகிரின்னு கான்செப்ட் வந்தாவே 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0. இதுதான் வந்து ஏ பெர்பெண்டிகுலர் பிக்குள்ள சரியான கண்டிஷன். ஓகேவா? நம்ம போலாமா? ரொம்ப ஈஸி. நமக்கு இணைகரம் இந்த இருக்கு. மறுபடியும் மைக்க ஆன் பண்ணிட்டீங்க பாருங்க யாராவது. இதை பாருங்க. ஓகே, ஏ தேங்க்யூ. ஏ பி சி டி. இப்ப நமக்கு ஏபி என்ன? ஏ. ஏடி என்ன? பி. நல்லா ஈஸியா முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு ஏசியும் பிடியும் 1ன்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும் ஒன்றும் இல்லை, அதனுடைய மாடுலஸ் வேல்யூவும் நமக்கு 1 தான். சரி, அது மட்டும் கிடையாது, அதோட ஹோல் ஸ்கொயர். எதுவும் பேசுறீங்களாடா? கை துவக்கிட்டீங்க. ஏசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி த ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு 11th இல்லைன்னு நினைக்க வேணாம். நமக்கு வந்து எங்கேயாவது ஹெல்ப் பண்ணும். நமக்கு இன்னும் நிறைய சம்ல ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த பிடி எப்படி எழுதணும்? பிசி பிளஸ் சிடி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஏசி எப்படி எழுதணும்? இந்த ஏசியை ஏ பி பிளஸ் பிசின்னு எழுதணும். அந்த எல்லாமே நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன? பி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். 2 சைடும் விரிங்கப்பா. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த பக்கம் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஆமாவா? இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தா இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 4ab ஈக்குவல் டு 0. அப்ப ஏ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சு. புரிஞ்சிருச்சா? அப்ப நாம் ஏபி பெர்பெண்டிகுலர் ஏடி அப்படி கிடைச்சிடும். ஈஸியா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்து ஒரே ஒரு சம்மு தான். வெக்டர் முறையில நம்ம நிறுவனம். என்ன நிறுவனம்? ஏசி பிடி. ஓகேவா? இதை நம்ம மூலைவிட்டங்களாக கொண்ட நாற்கரம் ஏபிசிடி அவற்றோட பரப்பு
நம்ம காணணும். அப்போ 1/2 ஏசி கிராஸ் பிடி. நாளைக்கு நம்ம 11th சொல்லி தருவோம். சரியா? ஏசி கிராஸ் பிடி இதை நம்ம நிரூபிக்கணும். எப்படி செய்யணும்னு பாருங்க. ஈஸியான சம் தான். முக்கோணம் ஏபிசியோட வெக்டர் பரப்பு, அடுத்து ஏசிடியோட வெக்டர் பரப்பு, இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். நாற்கரத்தின் வெக்டர் பரப்புக்கு அது ஈக்குவல்னு சொல்லணும். இப்ப படம் வரைங்க. இந்த இருக்கு, இப்படி ஒரு படம் நம்ம வரையணும். இது ஏ, இது சி, இது டி, இது பி. சரியா? ஈஸியா முடிஞ்சிடும். 1/2 ஏபி கிராஸ் ஏசி பிளஸ் 1/2 ஏசி கிராஸ் ஏடி. ஸோ நமக்கு இங்கே -1/2 ஏசி கிராஸ் ஏபி. இதெல்லாம் என்னன்னா முக்கோணத்தின் பரப்பு, இணைகரத்தின் பரப்பு, ஆனா வந்தா ½ BH அப்படி வரும்ல, அதை தான் நம்ம எழுதுறோம். வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அங்கே இருக்கிற ஏசி ஏபி அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்மு. ஏசி கிராஸ் ஏடி. இதில் யார் காமனாக இருக்கா? ஏசி. ஸோ ஏசி -AB கிராஸ் ஏடி. இதை தான் நம்ம எழுதுறோம்ப்பா. இது ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இது எழுதுறோம். இப்போ இதுக்கு என்ன எழுதலாம்? இதை மாற்றி எழுதுனா BA + ADன்னு எழுதலாம். BA + ADன்னு எழுதலாம். இது ½ ஏசின்னு இருக்கும். ½ ஏசி. இப்போ நம்ம பாருங்க, ½ ஏசி கிராஸ் BA + AD. இந்த ஏன் கேன்சல்னா நமக்கு பிடின்னு வந்துடும். ½ ஏசி கிராஸ் பிடின்னு வந்துடும். நமக்கு ½ மாடுலஸ் ஏசி கிராஸ் பிடி. இதை தான் நம்ம நிறுவ சொன்னாங்க. நாற்கரத்தோட பரப்பு ½ ஏசி கிராஸ் பிடி. அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? இன்னைக்கு 61th கிளாஸ். ஆமாவா? 61 நாள் நம்ம படிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.